உலகெங்கும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஏடிஎம் எனப்படும் தன்னியக்க காசளிப்பு இயந்திரத்தை கண்டுபிடித்த பிரித்தானிய கண்டுபிடிப்பாளர் ஜான் ஷெப்பர்ட் பேரோன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வங்கிக்கு செல்லாமலேயே 24 மணி நேரமும் பணம் எடுக்கும் வசதியை உருவாக்கி உலக வங்கித் துறையில் இவர் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார். 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 23ஆம் தேதி பிறந்துள்ளார். இவருடைய பெற்றோர் ஸ்காட்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள். தந்தை அஸ்ஸாம் பகுதியில் தலைமை பொறியாளராக பணியாற்றினார். 2010ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி ஸ்காட்லாந்தில் இயற்கை எய்தினார். இவருடைய கண்டுபிடிப்பை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு இவருக்கு OBE என்ற உயரிய விருதை வழங்கி கௌரவித்தனர். ஏடிஎம் உருவாக்க காரணம் என்னவென்றால் 1965ஆம் ஆண்டில் ஒரு சனிக்கிழமை அன்று ஜான் ஷெப்பர்ட் பேரோன் வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்காக 1 நிமிடம் தாமதமாக சென்றார். அதற்குள் வங்கியின் கதவுகள் பூட்டப்பட்டுவிட்டன. பணம் எடுக்க முடியாமல் ஏமாற்றம் அடைந்த அவர், காசு போட்டால் சாக்லேட் தரும் இயந்திரத்தை போல ஏன் பணம் தரும் இயந்திரத்தை உருவாக்க கூடாது என்று சிந்தித்தார். இந்த சிந்தனையே ஏடிஎம் இயந்திரம் உருவாக காரணமாக அமைந்தது. ஜான் ஷெப்பர்ட் தலைமையிலான குழு உருவாக்கிய உலகின் முதல் ஏடிஎம் இயந்திரம் 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று லண்டனில் உள்ள பார்க்லெஸ் வங்கியில் நிறுவப்பட்டது. அந்த பழங்கால ஏடிஎம் இயந்திரத்தில் தற்போதைய பிளாஸ்டிக் கார்டுகளுக்கு பதிலாக கதிரியக்கத்தன்மை கொண்ட ஒரு சிறப்பு காசோலை பயன்படுத்தப்பட்டது. ஜான் ஷெப்பர்ட் முதலில் ஏடிஎம் கார்டுகளுக்கு 6 இலக்க பின்முறையையே உருவாக்க விரும்பினார். ஆனால் அவரது மனைவி கரோலினாவால் 6 இலக்க எண்களை எளிதில் நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதிகபட்சமாக 4 எண்களை மட்டுமே அவரால் உடனடியாக நினைவில் கொள்ள முடிந்ததால் ஜான் அதை 4 இலக்க பின் எண்களாக மாற்றினார். அதுவே இன்று வரை உலகம் முழுவதும் தரநிலையாக பின்பற்றப்படுகிறது. ஒரு அருமையான ஏடிஎம் மிஷினை கண்டுபிடித்த ஜான் ஷெப்பர்ட் பேரோன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.